அவங்கள பத்தி பேசக்கூடிய அல்லாஹ் தஆலா வெறுமனே 5 இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை தான் சொல்றாங்க. 4 இடத்துல முஹம்மது என்ற வார்த்தை சொல்லிருக்கிறான், ஒரு இடத்துல அஹ்மத் என்ற வார்த்தை சொல்றான். மொத்தமா 5 இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்கு தெரியும், அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் எத்தனை இடத்துல குர்ஆன் இருக்கு தெரியுமா? ஏன் நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச முடியும்? 136 இடத்துல அது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேர் சொல்லி. அப்ப அது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நாங்கள் பேசணும்னு தெரியல. ஏன் பேசணும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எங்களுக்கு மத்தியில சம்பந்தம் என்ன? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌராத்தை கொடுத்தான். ஆனால் தௌராத்துக்கும் எங்களுக்கும் மத்தியில சட்ட ரீதியான தொடர்புகள் எதுவுமே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எங்களுக்கும் சட்ட ரீதியான தொடர்புகள், தொழுகை, நோன்பு, ஜகாத். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தொழுகை இருந்துச்சு, நோன்பு இருந்துச்சு. ஆனால் அவர்களுடைய நோன்புக்கும் எங்களோட நோன்புக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்கள கூட நான் நோன்பு பிடிப்பேன் யாரும் சொல்லல. அப்படி இருந்தும் கூட ஏன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இவ்வளவு பேசிக்கிறான் அப்படின்னா, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில வரலாறு, இன்னொன்று சம்பவம். இன்னைக்கு நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பத்தி பேசுவோம்னா சில நேரத்தில் டக்குனு 2 விஷயம் நடக்குது. 2 சம்பவத்தை தான் நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறாக விளக்கி வச்சிருக்கேன். ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே அவங்களோட உம்மா ஆத்திரம் ரொம்ப செய்யும். சின்ன பிள்ளைக்கு தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். 2வது, நாளைய நாள் உங்களுக்கு ஆஷூராவுடைய தினம் ஃபிரௌன்கிட்ட இருந்து ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌன் அழிக்கப்பட்டார். இந்த 2 சம்பவத்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வரலாறு நாங்கள் விளக்கி வச்சிருக்கோம். இது 2 சம்பவங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்கள். நிறைய சம்பவங்களை நம்ம பேசிக்கிறோம். அதெல்லாம் பிறப்புல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய திருமணம் எப்படி இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பயணங்கள் எங்க பயணம் செஞ்சாங்க, இப்படி ஒரு வித்தியாசமாக அவ்வளவு டீப்பாக வந்தாலும் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசிக்கிறோம். நிறைய படிப்பினைகள் ஏன் பேசுறதுன்னா, நிறைய படிப்பினைகள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில நிறைய படிப்பினைகள், நிறைய முன்மாதிரிகள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றிக்கு காரணம் என்ற அந்த தலைப்பு எடுத்து அதிலேயே நிறைய பாடங்கள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பேசினா, ஒரு கணவன் எப்படி இருக்கணும், இதுக்கு முன்மாதிரி. ஒரு திருமணம் முடிக்க போறோம், ஒரு மாப்பிள்ளை எப்படி தேர்ந்தெடுக்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாடம் இருக்கு. ஒரு பெண் எப்படி தேர்ந்தெடுக்கணும், குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு எல்லாம் படிச்சுட்டார். ஒரு தாய் எப்படி இருக்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை வச்சு எல்லாம் படிச்சுட்டார். ஒரு சகோதரி எப்படி இருக்கணும், இப்படி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் நிறைய பேசியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையுடைய உண்டு வாழ்க்கையில அவங்க வெற்றிக்கான காரணம் பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஒரு முறை என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அந்த ஆண் இந்த உலகத்துல வெற்றி பெறணுமாக இருந்தால், சக்சஸ் ஆகணும்னா அந்த ஆணுக்கு பின்னால் அல்லாஹ் சில பெண்களை தான் வச்சிருக்கோம். குத்துபால நான் ஞாபகப்படுத்தினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த மாதம் இது. அந்த ஹிஜ்ரத்துடைய பின்னணியில பாருங்க, ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கற்பிணி தாய், அவங்கள அல்லாஹ் வச்சான். இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்சஸுக்கு காரணம் 4 பெண்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த தாய். 2வது, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த தாய், பிறனுடைய மனைவி, வளர்த்த தாய். 3வது, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி. 4வது, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள். இப்படி சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா முன்மாதிரி ஒன்று இல்லைன்னு சொல்ற 7வது அளவுக்கு ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பேசிக்கிறார். இதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு படிச்சாலே குர்ஆன்ல பெரிய பதிவு படிச்சிருக்கோம். தஃப்சீர் படிக்கிறோம் இல்லையா? தஃப்சீர் பாடம் நடத்துறது நல்ல வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு படிச்சாலே தானாக எத்தனை குர்ஆனுடைய ஆயத்து 36 ஆயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றாருன்னா, அப்ப தானாகவே குர்ஆன் தஃப்சீர் படிக்கிறோம். இது முதலாவது காரணம் தான் நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறதுக்கான முதலாவது காரணம். ரைட். 2வது தெரியுது, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பின்னணி என்னன்ற அந்த வரலாறு எடுத்தோம்னா உண்மையிலே நான் அதாவது கொஞ்சம் சுருக்கமாகத்தான் உங்களுக்கு முன்னால் பேசணும்னு நினைக்கிறேன். அது காரணம் நேர்ந்த கருத்துல ஒன்று. அப்படி இல்லைன்னா வரலாறாக
வரலாறு தலைப்பு எடுத்தோம்னா இது நீண்ட ஒரு தலைப்பு. ஆனாலும் ஒரு சுருக்கமாக முசலைசலாத்தை பற்றி பேசுறதுனால அதுக்கு முன்னால் அவர்கள் யாருடைய பின்னணி நபிமார்கள் ஒரு சுருக்கத்தை நான் அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹ் நபிமார்கள்ல 1,25,000 நபிமார்கள் அந்த உலகத்தில். அதில் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறது, பெயர் சொல்லி பேசினது வெறுமனே 25 நபிமார்கள். 25 நபிமார்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறது. இந்த நபிமார்களை பற்றி தான் நான் அடிக்கடி பேச முடியும். இன்னும் சில நபிமார்கள் இருக்கிறாங்க, சில நேரத்தில் பெயரை கேள்விப்படிக்கும். ஆனால் குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறது. குர்ஆனில் சொல்லப்படாத ஒரு நபியின் பேர் சொல்லுவாங்க. கேட்குற கேள்வி அது தெரியாமல் இருக்க வேண்டிய ஞாபகம். யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நபியை அல்லாஹ் பேசுகிறார். பேரை சொல்லல, நீண்ட வரலாறு, அழகான ஒரு வரலாறு அல்லாஹ் பேசுகிறார். இப்படி சில நபிமாருக்கு பெயர் சொல்லல, பெயர் சொல்லாமல் சில நபிமார்களை பற்றி பேசுகிறாங்க. பெயர் சொல்லப்பட்டு பேசின 25 நபிமார்கள். அதுல ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் விசேஷமான ஒரு நபி. அதுலேயும் நபிமார்கள் அந்த தலைப்பு எடுத்தோம்னால் ஒன்று மக்கா மதீனாவுடைய வரலாறு, அதே போல ஷாமுடைய பூமியுடைய வரலாறு, இந்த ரெண்டையும் தவிர்த்து ஏனைய பிரதேசங்கள். இதுல ஷாமுடைய பிரதேசத்துக்கு தான் அதிகமான நபிமார்கள், 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்து ஷாமுடைய சிரியா, லெபனான், ஜோர்தான், பலஸ்தீன், இது 4 சேர்ந்தது தான் ஷாமுடைய பூமி. இப்ப இங்கிருந்து தான் ஹஜ்ரத் மூஸா முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஷாமுடைய பிரதேசம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வாழ்றாங்க. இப்போ வாழ்ந்து கொஞ்ச காலம் அவங்களுடைய பெற்றோர்கள் வாழ்றாங்க, மூதார்கள். அவங்க வாழும்போது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. இப்ராஹிம் பிறக்கல, அவருடைய பெற்றோர்கள் பாப்பமார் அப்பமார் இப்படி வாழ்றாங்க. வாழ்க்கை ஒரு கஷ்டம் இருந்துச்சு. இந்த கஷ்டத்துல முடிவு செஞ்சாங்க, நாங்கள் இடம் மாறி பார்ப்போம், இன்னொரு இடத்துக்கு போகும், நிச்சயம் செய்யும் இப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோர்தானுடைய அதாவது ஒரு பின் பகுதி, ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி. அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற ஜோர்தானுடைய பூமி இதுக்குத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய பரம்பரை அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது. எங்க பிறந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? ஜோர்தான். ஆனா நான் பேசுவோம் மக்காவுடைய வரலாறு பேசுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது எப்படி வரும்ன்றது நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப பிறந்து அந்த ஜோர்தானுடைய பகுதி இதுல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் பெரிய சப்தம் பேசல. என்னன்னா பொதுவாக தெரியும், அவங்க கஷ்டப்பட்டாங்க. அதாவது பாப்பாவே சொன்னாரு உன்னை வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்க 2 திருமணம் முடிச்சாங்க. முதலாவது திருமணம் முடிச்சது அதாவது சாரா என்ற பெண். சாரா என்ற பெண்ணை திருமணம் முடிச்சு அவங்களுக்கு பிள்ளை சில வருடங்களாக வந்து பிள்ளை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் ஆரம்பம் அவங்களுக்கு பிள்ளை. இப்படி இருக்கும் பொழுது இந்த 2 பேர் வாழ்க்கை இதெல்லாம் நான் சொல்றது இன்ஷா அல்லாஹ் ஆதாரபூர்வமான செய்திகளை, எது விட்டு கட்டப்பட்ட செய்திகளோ ஆதாரம் இல்லாத பேச மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இவங்க 2 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டம் ஏற்படுத்தி அவங்களுக்கு அந்த ஊரை விட்டு போகணும். என்னன்னா இல்லாண்டா அவங்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படும். ஏன்னா தவறு செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்பதான் முடிவு செஞ்சாங்க, நாங்க எங்க போவோம், இந்த பூமியை விட்டுட்டு இந்த ஷாமே எங்க போனோம்ப்பா, நாங்க அடுத்த நாட்டுக்கு போவோம். எங்க போனாங்க? மிஸ்ரு, ஈஜிப்டுக்கு போறாங்க. ஈஜிப்டுக்கு போற நேரத்தில் அவங்க வாரத்துக்கு முன்னாலேயே அன்று இருந்த அரசனுக்கு கேள்விப்படுது சாரா அவ வாரா. அன்றைக்கு சாரான்ற பெண் பக்குவமான பெண் தான், அழகான ஒரு பெண். அந்த அரசன் அப்பே ஐடியா பண்ணான், என்னன்னா இவ வந்தாள்னா நான் இந்த பெண்ணோட என் ஆசை பூர்த்தி செய்யணும் ஒரு ஆசை. இப்போ அந்த பெண் வாரம் அந்த நேரத்துல தான் அந்த பெண்ணை கிட்ட வந்ததுக்கு பின்னால எப்படியோ அலப்பி செலுத்து அந்த பெண்ணை குடிக்கிறதுக்காக வேண்டி கையை நீட்டினா அல்லாஹ் அந்த கையை சொத்தியாரு, கையங்கள் ஏன். இப்போ 2வது கையை போட்டா 2 கையை சொத்தியாச்சு. இப்போ விளங்கினான், சொன்னான் இது சூரியக்கார பெண் அப்படி. இது அல்லாஹ்வுடைய உதவி. இப்ப மறுபடியும் மன்னிப்பு கேட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, கேட்ட மறுபடியும் என் சூரியத்தால் என் 2 கையை சொத்தியாக்கிட்டாய், மறுபடியும் என்னை சரி பண்ணி தந்துரு அப்படின்ற நேரத்தில் அல்லாஹ் வந்து சாரா என்ற பெண் துவா கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் வந்து அந்த அரசனுடைய கையை ஈடு மாதிரி இப்போ பாருங்க.
அப்ப அந்த அரசனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அது என்னதான் இருந்தாலும் அந்த பெண் நினைச்சிருந்தா ஒவ்வொரு காட்டி நான் சுத்தியாக இருந்திருப்பேன், மறுபடியும் அந்த பெண் துவா கேட்க சரியாக என்பதற்காகவே ஒரு கிஃப்ட் கொடுத்தது. என்ன கிஃப்ட் தெரியுமா? ஒரு அடிமை பெண்ணை கிஃப்டாக கொடுக்கும். அவதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அந்த போக்கு வரலாற்றிலே போச்சு. சுத்தமாக சொல்றேன், ஹாஜர் என்ற அந்த பெண்ணை தான் கிஃப்டாக இந்த சாராய் பெண்ணுக்கு கொடுக்கிறார். இந்த கிஃப்ட் எடுத்துக்கொண்டு மறுபடியும் ரெண்டு பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சாராய் இந்த 3 பேரும் மறுபடியும் ஜோர்தானுடைய பூமிக்கு வந்தாங்க. வந்து அங்க கொஞ்ச காலம் வாழ்ந்துதான் இந்த முதலாவது மனைவி சாரா என்று சொன்னாங்க. இந்த ஹாஜர் என்ற இந்த அடிமை பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு 2வது திருமணம் முடிச்சு கொடுத்தார். கிஃப்ட் கிடைச்ச அந்த அடிமையை திருமணம் முடிச்சு கொடுத்தார் ஹாஜர். இப்ப அவரோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு திருமணம் முடிச்சு படவாதாங்க பிள்ளை இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை கிடையாது. யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் வரலாறு நிறைய பேசுவோம். அல்லாஹ் பக்கத்துல சொன்னா பாலைவனத்தில் இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா, இவங்களுக்கு முதல் மனைவிக்கு ஒரு ஆத்திரம், எனக்கு பல வருஷத்துக்கு பின்னால கல்யாணம் முடிச்சு பிள்ளை கிடைச்சது. அப்ப இப்பதான் அல்லாஹ் சொன்னா நம்மளோட பிள்ளைய கொண்டு போய் பச்சில குழந்தைய கொண்டு போய் நீங்க பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி தான் இங்கதான் மக்காவுடைய வரலாறு ஆரம்பிக்கிறதே இங்கதான். அது வரைக்கும் மக்கா என்ற பூமிக்கு ஒரு வரலாறே இல்லை. இங்க இருந்துதான் சரியான வரலாறு ஆரம்பிச்சோம். இப்பதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஹதீஸ்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 தடவைகள் அல்லது 5 தடவைகள் தான் மொத்தமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வந்திருக்கிறது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. கொஞ்ச நாள் போகுது. முதலாவது மனைவிக்கு பிள்ளை கிடைச்சு. அவையார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் தான் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 2 கல்யாணம் முடிச்சாங்க. அதுல ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் பின்யாமீன்ன்றது 2வது மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள், 2 பிள்ளைகள். ரையான் ஒரு முதலாவது மனைவி, அந்த மனைவிக்கு 10 பிள்ளை, மொத்தம் 12 பிள்ளை. யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 12 பேர்கள் இருந்துதான் இஸ்ராயேலர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்று இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். காரணம், அதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் இஸ்ரவேல், இன்னொரு பேர் பனு இஸ்ரவேல் என்றது அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் என்ற கருத்து. இதுல இருந்து 5வது மகன், இந்த 12 பிள்ளையில 5வது மகன் யஹூதா. ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. யஹூதிகள் என்பவர்கள் இந்த யஹூதா என்ற 5வது மகனில் இருந்து வந்தவர்கள் தான் யஹூதிகள் என்று வரலாறு இருக்குது. இப்படி வந்து அது மொத்தமாகவே இப்ப நபித்துவம் எப்படி போகுதுன்னு சொன்னா, அந்த மிஸ்ருடைய அதாவது இந்த ஷாமுடைய பகுதியில தான் போகுது. இப்படி போகும் பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் நபித்துவத்தை ஈஜிப்டுக்குள்ள கொண்டு வர, மிஸ்ருக்குள்ள கொண்டு வர. எப்படி கொண்டு வந்தாங்க? எப்படி கொண்டு வந்தாண்டா, உங்களுக்கு தெரியும் வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, எனக்கு தெரியும் அவங்க கிணத்துல போடப்பட்டாங்க. அதை பற்றி தனியாக பேச வேண்டிய வரலாறு. அல்லாஹ்வே குர்ஆன்ல ரசிச்சு ருசிச்சு சொல்ற ஒரு சம்பவம் வேண்டா, அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அல்லாஹ் அஹ்ஸனுல் கஸஸ் ஆரம்பிப்பாங்க. நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனுல் கஸஸ். நாம உங்களுக்கு பசந்தான ஒரு கதை சொல்லலாம். அல்லாஹ் சொல்லி ஒரு கதைடா, அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. தனியாக பேசப்பட வேண்டிய வரலாறு. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கிணத்துல போடப்பட்டாங்க. அந்த கிணத்துல இருந்து அதாவது வியாபாரத்துக்கு வந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே போற வழியில போய் ஈஜிப்ட்ல கொண்டு போய் வித்தாங்க. இப்போ பாருங்க, எல்லாம் ஏற்பாடுகளை பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு கஷ்டம் வருது, ஆனா அவனுக்கு அது கஷ்டம் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கஷ்டம், அவனோட பாப்பாவுக்கு கஷ்டம். ஆனா அல்லாஹ் பெரிய ஒரு நலவை வச்சான். முழு ஈஜிப்ட் முழு மிஸ்ருக்கு அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருக்கு வரும்போது மிஸ்ருடைய நிலைமை எப்படின்னா, பஞ்சத்தில் அடிப்பட்ட ஒரு பூமியில மிஸ்ருடைய பூமி. என்ன காரணம்னா, தலைமைத்துவம் சரி. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சாங்க. வெறுக்கிறாங்க, சின்ன பிள்ளை வெறுத்து ஒரு நிலைமைக்கு வந்து பின்னால கண்டுபிடிச்சாங்க. இந்த நாட்டுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம்?
இது நாட்டுடைய பிரச்சனை ஆயிருந்தாலும் சரி, ஒரு மஹல்லாவுடைய பிரச்சனை ஆயிருந்தாலும் சரி, ஒரு வீட்டுடைய பிரச்சனை ஆயிருந்தாலும் சரி, எங்கேயும் தலைமைத்துவம் முன்பினாக எல்லாமே அவ்வளோ இங்கே பிரச்சனை இருந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன இந்த பொறுப்பு தாங்க, எனக்கு இந்த பொறுப்பு தான். ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று இன்னி ஹபீர், ரெண்டாவது அலி. முதலாவது இன்னி ஹபீர், எனக்கு இந்த அமானிதத்தை பாதுகாக்கிற தன்மை, ஒரு பொறுப்பு, ஒரு அமானிதம், எனக்கு சரியா செய்யணும், அமானிதத்தை பாதுகாக்கும் உணர்வு என்னிடத்தில் இருக்குது. ரெண்டாவது மார்க் அறிவு இருக்குது. இந்த ரெண்டு அவங்களுக்கு மட்டுமல்ல, தியாமா நாள் வரைக்கும் பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்களுக்கான இந்த இரண்டு தகுதி. இந்த ரெண்டும் இல்லாத ஒருத்தர் நாட்டுடைய தலைவராக வந்தால் அதுக்கு முன்னுதாரணமா எங்க நாட்டு சொல்ல தேவை, எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கும். இல்லாதவங்க வந்தால் எவ்வளோ பஞ்சத்தில் விழுந்து நிற்கும்ன்றது இதுதான் நடந்துச்சு. இப்போ ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புக்கு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பார்த்து தகுதியான ஒரு சீட்டு உட்கார்ந்து அந்த நேரம் அப்படியே மாறும். எப்படி மாறிச்சுன்னா ஒரு வெளிச்சமான காலம், நல்ல அழகான நிலைமைகள் உருவாயிடுச்சு. எந்த அளவுக்கு உருவாகுதுன்னு சொன்னால், வரலாறு பின்னால்தான் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் ஏழவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால அங்கு கிட்டத்தட்ட ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சேர்ந்து இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் எப்படி இருந்துச்சுன்னா, வரலாற்றுடைய ஆரம்பத்தில் வெறுமனே 83 பேர்கள் தான். ஆனால் அல்லாஹ் வந்து அந்த 83 பேருக்கு கீழாக அந்த ஈஜிப்டை கொண்டு வரும். அந்த மிஸ்ரே அவருடைய கையில் அகதியாக வந்தவர்கள் அல்லாஹ் தாலா அந்த இடத்துல ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அந்த இடத்துக்கு அகதியாக வந்தவர்கள் அவங்க அந்த இடத்துக்கு பொறுப்புதாரிகளாக மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் போகும் பொழுது பொறுப்புக்கு வந்தால் பொறுப்போடு செஞ்சு கொண்டு வரும். என்ன தெரியுமா? பொறுப்புக்கு வந்தால் இந்த சீட்டோடு சேர்த்து கொண்டு வரும். பெருமை இதெல்லாம் வரலாறு முன்மாதிரிக்கு வராது. இதுதான் வந்துச்சு அவங்களுக்கு பொறுப்போடு சேர்த்து அவங்களுக்கு வந்துச்சு. நாங்களா எங்களுக்கு ஆளு உண்மையிலே அவங்க எல்லாம் அந்த இடத்துல ஆட்சி செஞ்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கண்ணியப்படுத்தினாலும் இதே போன்று ஈஜிப்துக்கு வந்த அந்த ஷாமிலிருந்து வந்தவங்களை கண்ணியப்படுத்தினாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? துஷ்பிரயோகம் பண்ணினாங்க. என்ன செஞ்சாங்க? இந்த துஷ்பிரயோகம் பண்ணினாங்க. அவங்களுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதா, அங்கே ஏற்கனவே வாழ்க்கை கூட்டம் மிஸ்ரில் வாழ்க்கை கூட்டம் கிழிச்சின்றது அங்கே மிஸ்ருடைய அதாவது அங்கே பிறந்து வாழக்கூடியவர்கள். இப்போ இவங்களுக்கும் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. பார்த்தாங்க இப்படியே போனால் இவங்களுக்கு இது சரி வராது. இப்படி இருக்கும் பொழுதுதான் கொடூரமான அரசனான ஃபிரௌன் பிறக்கிறான். அந்த பேர் ஃபிரௌன் அல்ல, ஈஜிப்துக்கு வரக்கூடிய ஆட்சிக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கு பேர் அந்த சீட்டுக்கு வந்து தான் அந்த பேர் ஃபிரௌன், அந்த பட்டை. இப்போ அந்த ஃபிரௌன் பிறக்கிறான். ஃபிரௌன் பிறந்து என்ன செஞ்சாங்க? கிட்டத்தட்ட 10,000 கிட்டத்தட்ட 400 வருடம் மொத்தமாக 400 வருடம் அந்த அந்த எஜிப்து வாழ்ந்த அந்த பனு இஸ்ரவேலர்கள் அந்த நபிமார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை இந்த அளவுக்கு கஷ்டம் என்றால் பயங்கரமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. பயங்கரம். இன்னைக்கு பிரமிட்டர்கள் சொல்லப்படக்கூடிய நம்ம பார்த்து உலக கின்னஸ்ல எழுதப்பட்ட பிரமிட்டர் 12 இருக்குது. இன்றைக்கு கூட கண்டுபிடிக்கல அதை எப்படி கட்டினாங்கன்னு சொல்லி பெரிய பெரிய கற்கள் அவ்வளோ அவசரத்துக்கு அன்றைக்கு எந்த காய்கறி எழுதுறாங்கண்டா யானைகள் மூலமாக இதை செஞ்சிருப்பாங்க. இந்த கல்லுகளை கொண்டு வந்திருப்பாங்கன்னா அதுவும் சாத்தியம் இல்லை. என்னன்னா அந்த பிரதேசத்துக்கு அந்த காலத்துல யானைகள் வாழ்ந்ததே இல்லை. யானைகளும் இல்லை, உலகத்துடைய தொழில்நுட்பமும் குறைந்த காலம் அது. ஏதாவது இதெல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கு அறிவியல் அது வருது, இதை இன்னும் கண்டுபிடிக்கிறது ஏதாவது இதெல்லாம் கட்டினாங்கன்னு சொல்லி. ஆனால் வரலாறு சொல்லுது அத்தனையும் இந்த பனு இஸ்ரவேல் நபிமார்களுடைய அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய அந்த பரம்பரையுடைய புதுகளை சுமந்து வந்துதான் அத்தனையும் கட்டினாங்க. அந்த கட்டினத்துடைய நோக்கம் வேற ஒன்றுமே இல்லை. பார்த்தா போய் மாதிரி மனுஷன் மாதிரி ஒன்றுமே இல்லை. அவர்கள் யாராவது கிபித்தி கோத்திரத்தில் ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டான்டா செத்துட்டான்டா அவனோட உடம்பை பாதுகாக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த முறையில் கட்டினாங்க. இது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆரம்பம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நேரம் முடியுது. அடுத்த அமர்வு இன்ஷா அல்லாஹ்
ஸ்தோத்திரம்.